கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 9:13, 2 Corinthians 9:13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறதன் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. இப்ப என்ன, எருசலேமில் இருக்கிற மக்கள் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. காரணம் என்ன? இந்த தர்ம சகாயத்தினுடைய நன்மையை அவங்க அனுபவிக்க போறாங்க. அவங்க அனுபவிச்சது காரணம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அதற்கேற்றார் போல ஒரு உதாரணத்துவமாய் நீங்க செஞ்சீங்க. யாக்கோபு இதை குறித்து அழகாக எழுதுறாரு. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும்போது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்தில் 27வது வசனம் என்ன சொல்றாரு? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்ப என்ன, ஒரு மனுஷன் என்னவா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். அந்த கீழ்ப்பட வாயில மட்டும் அறிக்கை செய்வது மாத்திரம் இல்ல, அதன்படி வாழ வேண்டும். யோவான் தன் நிருபத்தில் என்ன சொல்றாரு? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவருமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்ப என்ன, ஒரு மனுஷன் கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன் அறிக்கை செய்கிறவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து நம்ம உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப அந்த தர்மத்தை அனுபவிக்கிறவங்க, அந்த தர்மத்தினால் வரக்கூடிய நன்மையை அனுபவிக்கிறவங்க தேவனை ஸ்தோத்தரிப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அழகாக அதை சொல்லி கொடுத்தார். ஒரே வசனத்தில் மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவுது. என்ன, உங்களுடைய கிரியையை மக்கள் பார்க்கணும். பார்த்து என்ன செய்வாங்க? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, எருசலேமில் பஞ்சத்தில் குறைவில் இருக்கிற மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியத்தை பார்த்து நன்மை அனுபவிக்க போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஆஹா, இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செஞ்சாங்க, அதன் மூலமாய் உதாரணத்துவமாக எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை பார்த்து ஜனங்கள் உங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு உதாரணத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? எப்படி, நான் எனக்கென்று வாழ்வதில்லை, நான் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மகனாக இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன், அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஏன்னா எபிரேயர் 13:16 சொல்லும்போது என்ன சொல்றார்? தேவன் எப்படிப்பட்ட பலியின் மேலே பிரியா இருக்கிறாரு? தான தர்மம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு உண்மையான இது கர்த்தர பக்தி மார்க்கம் என்ன என்பதை யாக்கோபு 1:27 சொல்றாரு. ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு பரிசுத்தவான்களுடைய குறைவை நிறைவேற்றுவதில் உதாரணத்துவமாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் தான். ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கிறவங்களை குறித்து கரிசனைப்படுறது உண்மை இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் மூலமாக இவங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க, இந்த கிறிஸ்தவங்க இந்த கஷ்டத்தில் இருக்காங்க, இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஐயையோ அவங்ககிட்ட ஏதோ பாவம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை
கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, என்னை நேசித்தாரு, நான் என் சகோதரனுக்காக நான் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பரிந்து அவர்களுக்காய் ஒரு உதாரணத்துவமாய் வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படியாதவங்களாக இருந்தால் இப்போ கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோமா? அதன் மூலமாய் நாம் கர்த்தருக்கென்று வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறோம். இப்போ நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் ஒரு உதாரணத்துவமான வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டோம். அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் எங்களுக்கு ஒரு புதிய கிருபையில் வழி நடத்துங்க. அப்படிப்பட்ட மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.